Hi guys, now we are going to see about cardinality of a set. ஓகேங்களா இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம், ரெப்ரசன்ட் ஆஃப் அ செட்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோமா. நான் உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருந்தேன். லாஸ்ட் என்ன கொடுத்துருந்தேன், கலெக்ஷன் ஆஃப் ஆல் மந்த் ஆஃப் அ இயர் பிகினிங் வித் லெட்டர் ஜே. இந்த செட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 3 ஃபார்ம்ஸ் எழுத சொல்லியிருந்தேன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ செட்டை வந்து சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சொல்லியிருந்தோம், இந்த ஃபார்ம் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எழுத சொன்னோம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் என்ன, வேர்ட்ஸ்லேயே நம்ம எழுதணும். அது என்னது, செட் ஆஃப் ஆல் மந்த் ஆஃப் எ இயர் பிகினிங் வித் லெட்டர் ஜே. நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம், லிஸ்டிங் ஃபார்ம். லிஸ்டிங் ஃபார்ம் என்ன, அந்த எலமெண்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணி எழுதணும். நம்மளுக்கு என்ன தெரியும்ல, ஒன் இயரில் எத்தனை மந்த் இருக்குது, 12 மந்த் இருக்குது. அந்த மந்தில் எந்தெந்த மந்தெல்லாம் லெட்டர் ஜேயில் ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு என்ன தெரியும், ஜான், நெக்ஸ்ட்டு ஜூன், நெக்ஸ்ட்டு வந்து ஜூலை. அதை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணி எழுதியிருக்கிறதா நெக்ஸ்ட் என்னது, ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் லிஸ்டிங் ஃபார்ம். தேர்ட் ஃபார்ம் நம்மளுக்கு என்னது, செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா சம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து நம்ம எழுதணும். ஓகே, இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு கொடுத்துட்டோம். அந்த எக்ஸுங்கிறது என்னவாக இருக்கணும், 1 மந்த் ஆஃப் அ இயராக இருக்கணும். அந்த மந்த் என்ன இருக்கணும், லெட்டர் ஜேயில் ஸ்டார்ட் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்குற செட்டு தான் வந்து என்னது, இந்த செட். அப்போ மொத்தம் 3 ஃபார்ம் நம்ம என்ன பண்ணிட்டோம், லிஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், கார்டினாலிட்டி ஆஃப் அ செட் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்டினாலிட்டி ஆஃப் அ செட்னா என்னென்னு பார்க்க போகிறாங்களா. தட் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அ செட். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அ செட்டுக்கு பேர் தான் நம்மளுக்கு என்ன, கார்டினாலிட்டி ஆஃப் அ செட்டுன்னு அர்த்தம். சரிங்களா. இப்போது அதை எப்படி டினோட் பண்ணுவோன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ ஒரு செட் எடுத்துப்போம், ஏங்கிற ஒரு செட் எடுத்துப்போம். அதோட கார்டினாலிட்டி எப்படி டினோட் பண்ணி பார்ப்போங்களா. கார்டினாலிட்டி ஆஃப் அ செட் ஏ. ஓகேங்களா. இதை எப்படி டினோட் பண்ணுவோன்னு சொல்லி பார்ப்போங்களா. இஸ் டினோட்டட் பை ஒன்று என் ஆஃப் ஏ ஆர் இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோம். இப்படி தான் ஒரு கார்டினாலிட்டி ஆஃப் எ செட்டை நம்ம என்ன பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம். சரிங்களா. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 6ன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் ஒரு செட்டை நான் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு செட் எடுத்துக்கலாங்களா. 6ங்கிற செட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 3 5 7 9 11 13 15 17. ஓகேங்களா. இதுதான் நான் 6ங்கிற ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த செட்டோட கார்டினாலிட்டி என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அப்போ ஒரு செட்டோட கார்டினாலிட்டி கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன சொன்னேன், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட்டை தான் நான் என்ன சொன்னேன், கார்டினாலிட்டி ஆஃப் அ செட்டுன்னு சொன்னேன். அப்போது இந்த செட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். கவுண்ட் பண்ணுவோமா, 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது இந்த செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, மொத்தம் 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த செட்டோட கார்டினாலிட்டி நம்மளுக்கு என்ன, 9. பிகாஸ் இந்த செட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, 9 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் இந்த செட்டோட கார்டினாலிட்டி நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 9ன்னு தெரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போது இது எக்ஸ்ங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. இது எப்படி நான் டினோட் பண்ணுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n. ஓகேங்களா. அண்ட் n is less than 6 where n belongs to n. ஓகேங்களா. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த செட்டில் நம்ம முதல்ல இது இப்படி பார்த்தோன்னா நமக்கு இந்த செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னே நமக்கு தெரியாது. என்னடா இது எப்படா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி இந்த செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம கார்டினாலிட்டி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். முதல்ல என்ன பண்ணணும், இதை லிஸ்டிங் அதுக்கு தான் மொத்தம் 3 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட் நம்மளுக்கு தெரியும். அப்போ முதல்ல இதை நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்டிங் ஃபார்முக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. கண்டுபிடிச்சி அதை இதில் நாம் எழுதுனா ஈஸியாக இருக்குமா. ஓகே. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 2 பவர் n கொடுத்துருக்காங்களா, சைடில் 2 பவர் n கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து n வந்து லெஸ் தேன் 6ங்களா, அப்புறம் n பிலாங்ஸ் டு n. அப்போ ஃபஸ்ட்டு n 1ல் ஸ்டார்ட் ஆகுமா, அப்போ 2 பவர் 1 கொடுங்க. அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன எனக்கு 2. எப்போ n ஈக்குவல் டு 1, அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் 2. இதே நான் n ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு 2 பவர் 2ங்கிறது எனக்கு என்ன 4. அப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் எனக்கு என்ன 4. அடுத்து n இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ 2 பவர் 3. இப்போ 2 பவர் 3ங்கிறது எனக்கு என்ன 8. அப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் நம்மளுக்கு என்ன
8 ஓகேங்களா. அடுத்தது n is equal to 4. 2 power 4 is equal to நம்மளுக்கு என்ன 16. இப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன 16. நெக்ஸ்ட் n is equal to 5. அப்போ 2 power 5. அப்போ நம்மளுக்கு 2 power 5 என்ன 32. அப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன நம்மளுக்கு 32. n லெஸ் தென் 6 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ n வந்து 1லேருந்து 5 வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா. அப்போ நான் ஏங்கிற செட்டை நம்ம என்ன சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ணிட்டோம் லிஸ்டிங் ஃபார்மில் இப்போ நம்ம எழுதியாச்சு. சரிங்களா. இப்போ நம்ம எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா 1 2 3 4 5. சரிங்களா. அப்போ n of a is equal to என்ன நம்மளுக்கு 5. ஓகேங்களா. அப்போ இந்த செட்டோட கார்டினாலிட்டி நம்மளுக்கு என்ன 5 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா. அடுத்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஒரு சம் தரேன். அதை நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. நீங்கள் அதோட கார்டினாலிட்டி வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. டு ஃபைண்ட் கார்டினாலிட்டி ஆஃப் திஸ் செட். என்ன செட் கொடுக்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ் which are divisible by 3 and less than which are divisible by 3 and less than 22. ஓகேங்களா. and less than 22. ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணணும்னா to find cardinality of a given set. என்னது set of all odd numbers which are divisible by 3 and less than 22. இதுதான் உங்களோட எக்ஸசைஸ். ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செட் இருக்குங்களா இந்த செட்டை முதல்ல வந்து லிஸ்டிங் ஃபார்மில் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் கார்டினாலிட்டி வந்து ஃபைண்ட் பண்ணுங்கள். சரியா. ஃபைண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.